மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். வீண் அலைச்சல்கள், விவாதங்கள் இது எல்லாமே உங்கள் மனதையும் உடலையும் சற்றே தொய்வடைய செய்யுங்க. எதுக்கும் கலங்காமல் தெய்வ வழிபாடின் மூலம் அந்த தொய்வுகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வது மிகவும் நல்லது. மனக்கசப்புகள் அதிகமாக ஏற்படும் போது யார்ட்டையாவது சொல்லி தீர்த்துருங்க. எதையும் மனசுலேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இதனால் உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படுமே தவிர வேறு எந்த ஒரு நன்மைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க. நல்ல ஒரு மதிப்பெண்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே உள்ள பரஸ்பர இதுக்கு நீங்கள் நல்லபடியாக எந்த ஒரு வீண் விவாதங்களையும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸையும் தவிர்த்துட்டு 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறதுன்றது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு மனதில் இருக்கிற எந்த ஒரு கஷ்டங்களையும் நீங்கள் வெளியில் சொல்லிடுறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பேணி காக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமாக அமையும். தொழிலையும் வியாபாரத்திலையும் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு கணிசமான வருமானமும் வரக்கூடிய ஒரு லாபகரமான மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்குங்க. பிள்ளைகள் கல்வியில் சற்றே கவனத்துடன் இருக்கிறது பிள்ளைகள் கல்வியை மேம்படுத்த ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். பிறர் கடனுக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணுறதோ இல்லை ஷூரிட்டி போடுறதோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க. நம்மளுடைய விஷயம் இல்லையா, அதுலேருந்து ஒதுங்கி வந்துடுறது நமக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். அதுதான் நன்மையும் பயக்கும். அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு தரும். இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவும் அமைத்து கொடுக்கும். நன்றி, வணக்கம்.